1990ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தின் மண்டைதீவு, அல்லைப்பிட்டி மற்றும் மண்கொம்பான் பகுதிகளில் இருந்து இராணுவத்தினால் அழைத்துச் செல்லப்பட்டு 80க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காணாமலாக்கப்பட்டமை தொடர்பிலும் மண்டைதீவு செம்பாட்டு தோட்டம் புனித தோமையார் தேவாலய வளாகத்தில் இனங்காணப்பட்ட மனித புதைக்குழியுடன் தொடர்புடைய கொலைகள் பற்றியும் இலங்கை இராணுவத்தின் துணை ஆயுத கொலைகள் இபிடிபியின் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தாவை விசாரணை செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். நான் கௌரவ சபாநாயகர்களே, அமைச்சரவர்களே, இதை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். 60 பேருடைய இளைஞர்கள் என்னோட படித்தவர்கள் இருக்கிறார்கள். அல்லப்பிட்டி பராசக்தி வித்தியாலயத்தில் என்னோடு படித்தவர்களும் இருக்கிறார்கள். 90ஆம் ஆண்டும் 91ஆம் ஆண்டிலேயும் ஒரு குறிப்பிட்ட 90ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள இவ்வளவு பேரும் அதில் எம்ஏ எம் என்று சொல்றது மண்டதீவு, அல்லப்பிட்டி, மண்கும்பான் இந்த 3 இடங்களிலிருந்து அழைத்து செல்லப்பட்டவர்கள் அல்லப்பிட்டியில் வச்சிருக்கிற பொழுது அந்த மக்கள் ஓடிப்போய் அந்த நேரம் இராணுவத்தின் துணை ஆயுத குழுவாக இருந்த டக்ளஸ் தேவானந்தா இபிடிபிட்ட போய் மக்கள் முறையிட்டு இருக்கிறார்கள் அவர்களை மீட்டு தர சொல்லி. அப்ப டக்ளஸ் தேவானந்தா சொல்லியிருக்கிறார், இல்ல அவர்கள் கொண்டே விசாரிச்சு போட்டு விடுவார்கள். அப்ப அந்த நேரத்தில் டக்ளஸ் தேவானந்தாவும் இதுக்கு உடந்தையா இருந்திருக்கிறார். ஆகவே டக்ளஸ் தேவானந்தா மீது நீங்க இந்த விசாரணை மேற்கொள்ளணும். இந்த கொலைகளுக்கு இந்த 50-60க்கும் மேற்பட்ட கொலைகளுக்கு டக்ளஸ் தேவானந்தாவும் உடந்தையானவர். ஆகவே இந்த மண்டதீவு, மண்கும்பான், அல்லப்பிட்டியின் கொலைகள், இந்த புதைக்குழிகளுக்கான விசாரணை தயவு செய்து நீங்கள் விரைவாக எடுக்கப்பட வேண்டும். அதைத்தான் நான் இந்த இடத்துல வலியுறுத்துறேன்.